தேவனுடைய அளவற்ற அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு அளவற்ற விதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அது உங்களுடையது என்பதை விசுவாசியுங்கள். இந்த பதில பேசுங்க. பிரச்சனையே பேசிட்டு இருக்க வேணாம், பதில பேசிட்டு இருங்க. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதில் என்ன பலன் இருக்குன்றாங்க. நான் சொல்றேன், பிரச்சனையை முன்னால வைக்காம பதிலையே முன்னால வைக்கும்படியாக அது உதவுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. விசுவாசத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வர்றோம். குறிப்பாக தேவனுடைய விசுவாசம் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தேவன் எவ்விதமான விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விதமான விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். இதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பிறகு போதிக்கிறார். அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு. இனி ஒரு காலம் கனி அவனும் புசியாது இருக்க கடவுள்னு சொல்லி அது 24 மணி நேரத்தில் வேரோடு பட்டு போயிற்று. அப்புறம் சொல்றாரு, மரம் என்ன மலையை பார்த்து பேசினா கூட சொன்ன அப்படியே ஆகும் என்று போதிக்கிறார். இது எப்படி வேலை செய்து இந்த விசுவாசம் என்கிறது குறித்து போதிக்கிறார். இதை வைத்து இந்த தேவனுடைய விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்களை குறித்து நான் போதித்து வருகிறேன். அதில் முக்கியமான ஒரு காரியம் கடைசியாக நான் போதிக்க ஆரம்பிச்சது, நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம். விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் அதில் நம்முடைய வார்த்தைகளுடைய பங்கு பெரிதாக இருக்கிறது. இதில் பல காரியங்களை சொல்லி வர்றேன். நம்முடைய வார்த்தையினுடைய வாயின் வார்த்தைகள் அதை எப்படி பயன்படுத்துகிறோன்றது முக்கியத்துவத்தை சொல்லி வர்றோம். அதில் குறிப்பாக இந்த விசுவாச அறிக்கை என்கிற இஷ்யூ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விசுவாச அறிக்கைன்னு சொல்கிறோமே, அதில் என்ன பயன், அதனால என்ன பலன், ஏன் இந்த விசுவாச அறிக்கையை பண்ணணும், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்கள். அவர்கள் வெறும் பாவத்தை அறிக்கை செய்கிறவர்கள் கிடையாது. அது என்னைக்கும் அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தை என்னைக்கும் அறிக்கை செய்கிறோம், எப்பவுமே அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுன்னா நாம் எதை நம்புகிறோமோ அதை அறிக்கை செய்கிறவர்கள். அதை அறிக்கை செய்வதனால் என்ன பயன், இது ஏன் அறிக்கை செய்யணும், இதெல்லாம் ஒரு ரிலிஜியஸ் டியூட்டியா, இது ஏன் நம்ம அறிக்கை செய்யணும்னு கேட்குறாங்க. நான் சொல்லுகிறேன், முதலாவது நம்ம அதை அறிக்கை செய்யும் போது விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. ஏன்னு சொன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லியிருக்குது. ரெண்டாவது, விசுவாச அறிக்கை மனதை புதிதாக்குறது. இதையும் சொன்னேன், மனதில் கண்ட குப்பையும் இருக்குது நிறைய பேருக்கு, அதனாலதான் வெற்றி அடைய முடியல. ஞானஸ்தானம்லாம் எடுத்தாச்சா வெற்றி வர மாட்டேங்குது. தண்ணியில முக்குனா வெற்றி வந்துடும் சொல்லல, அது ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த தலையை கொண்டு போய் எங்கேயாவது முக்கணும், இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தணும், இதை எடுத்து போட்டு வேற ஒண்ணு உள்ள வைக்கணும். மனம் புதிதாக வேண்டும். அப்ப மனம் புதிதாகிறதுனா எப்படி உள்ள இருக்கிற அந்த ஜங்க் குப்பையை எடுத்துட்டு புதிய நல்ல காரியங்களால் மனதை நிரப்புவது. உள்ள இருக்கிறத காலி பண்ணணும்னா, வேற ஒண்ணு நுழைக்கணும்னா வாயின் வார்த்தைகள், நம்முடைய அறிக்கை. நாம் என்ன அறிக்கை செய்யறோமோ அதனால நம்முடைய மனம் நிரம்புகிறது. டம்ளர்ல தண்ணி இருக்குது, ஜக்குல பால் இருக்குது. ஜக்கு டம்ளரோட 10 மடங்கு பெருசு. இதை எடுத்து அதுல ஊத்த ஆரம்பிச்சோம்னா டம்ளர் கொஞ்ச நேரத்துல எம்டி ஆயிடும். ஜக்குல இருக்க பால் தான் அந்த டம்ளரை நிரப்பும். இங்க குப்பை இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் என் வாயில நிறைய வார்த்தை இருந்ததுன்னா இதை சொல்லி சொல்லி சொல்லியே உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிட்டு உள்ள கடவுளுடைய வார்த்தையால நான் நிரப்ப முடியும். வெற்றி எனக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூணாவது, இருதயம். இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. கடவுள் நமக்கு வெற்றி தரணும்னா நம்முடைய இருதயத்தை கேட்கிறாரு அவர். அதனால சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை தான், வேற எதையும் கேட்கல.
ஏன் இருதயத்தை தான் கேட்கிறார்? இருதயத்தை ஆயத்தப்படுத்தினா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தலாம். இருதயத்தின் ஆயத்தமும் நாவின் பிரதியுத்தரமும் கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயத்தை ஆயத்தப்படுத்துறார் வெற்றி வாழ்க்கைக்காக. இதுவும் மனது மாதிரிதான். எப்படி இருதயத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் போய் இருதயத்தில் நல்ல காரியங்களால் நிரப்புவது, அதுவும் வாயினாலதான். வாயில கடவுளுடைய வார்த்தையை சொல்லிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் இது நிறைய இருந்ததுன்னா இதுல இருக்கிறதெல்லாம் போயிட்டு இதனால வாயிலிருந்து வர்ற காரியங்களால நம்முடைய இருதயம் நிரம்பும். நான்காவது, பிரச்சனையை எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க. எப்படி பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க? எப்பவும் பிரச்சனையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை முன்னாடியே இருக்குது, அவங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னால. இது என்ன புஸ்தகம்? பதில் புஸ்தகம். எல்லாம் சொல்லுங்க, ஆன்சர் புக்கு. எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா ஆன்சர் புக்கை? எல்லார்ட்டையும் இருக்க ஆன்சர் புக்கு. இல்லைன்னா கடையில் போய் கேட்க சொன்ன ஆன்சர் புக்குன்னு அவங்களுக்கும் ஒரு ஷாக் கொடுங்க. ஆன்சர் புக் இருக்கான்னு கேளுங்க. இதுதான் பதில். வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இங்க இருக்குது. இந்த பதில பேசுங்க. பிரச்சனையே பேசிட்டு இருக்க வேணாம், பதில பேசிட்டு இருங்க. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதில் என்ன பலன் இருக்குன்றாங்க. நான் சொல்றேன், பிரச்சனையை முன்னால வைக்காம பதிலையே முன்னால வைக்கும்படியாக அது உதவுகிறது. அஞ்சாவது சொன்னேன், it activates the law of faith. It sets the law of faith in motion. விசுவாசம் என்னும் பிரமாணத்தை இயங்க செய்கிறது. நம்முடைய விசுவாச அறிக்கை, கடவுளுடைய வார்த்தை எடுத்து நான் சொல்ல சொல்ல விசுவாசம் இயங்க ஆரம்பிக்குது. ஒரு லா. கார்ல பெட்ரோல் போட்டா ஓடும், அந்த லா படி அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது போல வாயிலிருந்து நான் சொன்னாதான் மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். ஆகவே இந்த நாவின் அறிக்கை, வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆறாவது, இப்ப போன வாரத்தில் ஆரம்பிச்சோம், அது என்ன? இது நமக்குள்ளே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த இமேஜை பதிய செய்கிறது, அந்த படத்தை பதிய செய்கிறது. இன்னும் பார்ப்போம். தேவன் நம்மை குறித்து ஒரு படம் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாமே பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு இந்த வசனங்களை வாசித்தேன். ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது, அதை வாசித்தோம். அப்புறம் 14ஆம் வசனத்தை நேரம் வாசித்தோம். ஏன்னா அந்த வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? ஆதியில இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி. அதாவது வார்த்தை இருந்தது, இப்ப வார்த்தை என்ன ஆயிடுச்சு? மாம்சம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தையினுடைய நேச்சரே அதுதான். வார்த்தை அப்படிதான், வார்த்தையா இருக்குது. அப்புறம் அது ரியலா வாழ்க்கையில ஆகிவிடும். உலகம் தேவனுடைய வார்த்தையினால ஃப்ரேம் பண்ணப்பட்டது. ஃப்ரேம் பண்ணப்பட்டதுன்னா வார்த்தையை கொண்டு அந்த உள்ளத்தில் இருக்கிற படத்தை வெளியே ப்ரொஜெக்ட் பண்றார். அந்த வார்த்தையின்படியே தான் ஆகிறது. இப்படிதான் கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேத வசனத்தின் முதல் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது. அங்க என்ன பண்ணாரு? சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால உள்ள படம் அவர்கள் இருந்தது. அதை என்ன பண்றாரு? வார்த்தையை கொண்டு ஃப்ரேம் பண்ணி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அத்தனை சிருஷ்டிப்புகளும் பார்த்தீர்கள் சொன்னா இப்படித்தான் வார்த்தையை கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணி 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 தான் அதை உண்டாக்குறார். எப்படி இருக்க வேணுன்ற பிக்சர் உள்ள இருக்குது ஏற்கனவே, அதை வார்த்தையை கொண்டு ஃப்ரேம் பண்ணுகிறார். அப்ப மனுஷனை குறித்து கூட ஒரு படம் அவருக்குள்ள இருக்குது, அதன்படிதான் உண்டாக்குறார். என்ன படம்? ஆதியாகமம் 1:26 சொல்லிட்டார், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார். பிக்சர் உள்ள இருக்குதா? அவன் எப்படி இருக்கணும்? நம்ம சாயலின்படி இருக்கணும். அவன் என்னவா இருக்கணும்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். இப்போ உருவாக்குறாரு. உள்ள ஏற்கனவே பிக்சர் இருக்குது, அந்த பிக்சரின்படி தான் உண்டாக்குகிறார், படத்தின்படி தான் உண்டாக்குறார். முதல் போர்ஷன் என்ன உண்டாக்குறார்? முதல்ல இந்த அவனுடைய சரீரத்தை பண்ணுகிறார். பண்ணிட்டு பூமியின் மண்ணில் இருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் மேல ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுவாசத்தை ஊதினார்னா ஏதோ சைக்கிளுக்கு காத்து அடிச்ச மாதிரி பம்ப் எடுத்துட்டு வந்து புஷ் புஷ்ன்னு அடிக்கல, காத்து நிரப்பல மனுஷனுக்குள்ள, உப்பு உப்புன்னு அவனை பிடிச்சிட்டு ஊதிட்டு இல்லை. அவரு எப்படி அவர் செய்திருப்பார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொன்னா எல்லாவற்றையும் வார்த்தையினாலதான் உண்டாக்குன தேவன். நான் சொல்லுகிறேன், அந்த சரீரம் உண்டாக்கப்பட்டது பாருங்க, மண்ணில இருந்து உருவாக்குனார். அந்த சரீரத்தை எடுத்து அந்த ஜீவ சுவாசத்தை அவன் மேல ஊதினார்னு சொன்னா ஊதி என்ன சொல்லியிருப்பாரு? தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனாய் இரு அப்படின்னு இருப்பாரு. உடனே அவன் மனிதனானான். அப்பதான் அவன் நடமாட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்குள்ள உயிர் வருகிறது. அப்பதான் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒரு மனுஷனாக அவன் மாறுகிறான். சரீரம் அதுல ஒரு பங்கு. இந்த சரீரம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்குகிறார்.
ஏற்கனவே மண்ணை உருவாக்கிட்டாரு. இப்ப அந்த மண்ணில இருந்து எடுத்து சரீரத்தை உருவாக்கினார். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கர்த்தர் அவனுக்குள்ள அந்த ஆவியை தருகிறார். இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்படுகிறான். ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன், எல்லாருக்கும் நல்லா விளங்கிக்கும். ஏன்னா என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, வார்த்தை மாம்சமாகிறது. எப்படின்னு சொன்னா, உள்ள முதல்ல படம் வருது, அப்புறம் வார்த்தை வருது, அப்புறம் தான் அது ரியாலிட்டியாக மாறுகிறது. இதுதான் கடவுளுடைய மெத்தட், இதுதான் விசுவாச மெத்தட். அதனாலதான் எபிரேயர் 11:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. இதுதான் கர்த்தருடைய மெத்தடா, இதுதான் அவருடைய இவர் வழி, கடவுள் உண்டு பண்ணுகிற வழி. முதல்ல பிக்சர் உள்ள, அந்த பிக்சர் உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு, நிரம்பின பிறகு வார்த்தைகள் வடிவமைப்பு கொடுக்கிறது, அப்புறம் அதன்படி உண்டாகிறது எல்லாம். அப்ப இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு இவர் ஆண்டவராக இருக்கிறார், கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர்னு சொன்னா போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், பராமரிக்கிறவர் என்று அர்த்தம். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர், ப்ரொவைட் பண்ணுகிறவர் அர்த்தம். என்ன ப்ரொவைட் பண்ணாருன்னு பாருங்க. ஏதேன் தோட்டத்தை பாருங்க, 4 நதி ஓடுது, தங்க சுரங்கங்களை கீழே வச்சிருக்கிறாரு, பொன் விளையும் பூமியா இருக்குது, ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள், எல்லா வசதியும் அவனுக்கு உண்டாயிருக்குது. ஒரு மனுஷனுக்காக அவ்வளத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார். ஏன் அப்படி வச்சார்? இன்னைக்கு கிறிஸ்தவங்களா தான் சொல்லியிருப்பாங்க, ஏன் ஆண்டவர் இவ்வளவு வேஸ்ட் பண்ணலாமான்னு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் எப்படிப்பட்ட ஆளு, எப்படி ஆண்டவரா இருக்கிறேன், எப்படி போஷிக்கிறேன், எப்படி காப்பாற்றுகிறேன், எந்த விதத்துல நான் தேவையை சந்திக்கிறேன்றத பாக்குறதுக்காக தான் அப்படி வச்சேன்னு இருப்பாரு. அப்படி வச்சாரு பாருங்க. எல்லாத்தையும் வச்சு அப்புறம் கடைசியா தான் மனுஷனை உண்டாக்குகிறார். அவன் உண்டானவனா அவனுக்கு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு ஆகாரமாக ஏற்படுத்தினேன், உனக்கு குறையே கிடையாது, எல்லாம் இருக்குது, உனக்கு தேவையான எல்லாத்தையும் உனக்கு முன்னால நானே யோசித்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்து விட்டேன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் அவனை வைக்கிறார். அவனை வைத்தால் அவன் நல்ல ஒரு ஆவி ஆத்மா சரீரத்திலே ரொம்ப திறமை வாய்ந்தவனாக அவன் இருக்கிறான். எல்லா விதத்திலும் அவன் மேன்மை உள்ளவனா இருக்கிறான். பாருங்க, எல்லாத்துக்கும் பேரிட சொல்றாரு, அதெல்லாம் செய்யறான் பாருங்க. அதெல்லாம் பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் டாஸ்க், அது ஒரு அறிவுபூர்வமா செய்யப்பட வேண்டிய வேலை. அவ்வளவு அறிவாளியாக நல்லா இருந்து எல்லாத்தையும் பண்ணுகிறான். ஆனா ஆவிக்குரிய சோதனைன்னு ஒண்ணு வருது. பிசாசானவன் அந்த தோட்டத்துக்குள்ள போந்து, ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு காத்துக்கொள்னு. ஏன்னா இந்த ஒரு எனிமி, ஒரு விரோதி ஒருத்தன் இருக்கிறான், பூந்து கெடுக்க வருவான்னு சொல்லி தான் அப்படி சொன்னாரு, காத்துக்கொள்னு. அப்ப அந்த பிசாசு உள்ள கெடுக்க வர்றான் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய ஒரு சோதனை உண்டாக்குகிறான். உண்டாக்குற நேரம் பார்த்து பேர் வைக்கிறதெல்லாம் இவன் தான் வச்சான். பூமியை பண்படுத்தி காத்துக்கொள்னு இவன்தான் சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. இவன் தான் பேர் வச்சது, இவன் தான் எல்லாம் பண்ணது. ஆனா இந்த ஆவிக்குரிய காரியம்னு வரும்போது மனைவியை முன்னால் விட்டு இவன் பாட்டுக்கு பின்னால் நிக்கிறான் பாருங்க. இன்னைக்கும் நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் செக்ஷன் தான் நிறைய இருக்கும். இங்கதான் அப்படி கிடையாது. பெண்கள் செக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, அது ஃபுல்லா இருக்கும். ஆண்கள் செக்ஷன் அப்படியே காலியா இருக்கும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆண்கள். இந்த பெண்கள் எல்லாம் கொண்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இருக்குது. அவங்கள கேட்டால் என்ன சொல்றாங்க, என் மனைவி ரொம்ப ஆவிக்குரிய சகோதரிங்க, எல்லா உபவாச ஜபத்துக்கு போயிடுவாங்க, சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைக்கும் போயிடுவாங்க. எங்களுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்களே பிரசங்கெல்லாம் கேட்டு எங்களுக்கு எங்க ஆவிக்குரிய இதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் அங்க ஒப்படைச்சிங்கன்னா தான் பிரச்சனை வரும். அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்க ஒப்படைச்சிட்டோம். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அங்க ஒப்படைக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை அங்க கொடுத்துட்டோம், அவங்க பாத்துக்குவாங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, நான் இதுக்கெல்லாம் போயிடுவேன், அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பைபிள்ல கிடையாது பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை இவனை கவனிக்க சொல்லி இருக்கிறாரு. அங்க பிசாஸ் ஏவாள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்லி இருக்கணும், இரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, இங்க வா, நீ யாரு, எந்த ஊர்னு கேட்டு, இந்த பிசாச உனக்கு என்ன வேலை, நீ எப்படி இந்த வார்த்தைகள்லாம் பேசலாம், எப்படி கர்த்தர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் போட்டு என் மனைவியை குழப்பிட்டு இருக்கலாம், முதல்ல வெளியே போன கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருந்தா கரெக்டா இருந்திருக்க வேலை. ஆனா இவன் பேசாம அங்கதான் இருக்கிறான் பாருங்க. இவன் ஒன்னும் கடைக்கு போயிடல, இவன் தூங்க போயிடல, இவன் இல்லாம இல்ல, அங்கதான் நிக்கிறான். ஏனென்றால் சொல்லுது, பிசாசோட பேசி முடிச்ச பிறகு அந்த பெண் என்ன பண்ணலாம், எடுத்து சாப்பிட்டுட்டு புசித்துட்டு கணவனுக்கும் கொடுத்தாள் இருக்குது. அங்கதான் நின்றுட்டு இருக்கிறான். பேசாம வாங்கி அவனும் சாப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. ஒண்ணுமே ஒரு இதுவும் சொல்லல. என்ன இது ஏது பண்றோமே சரியா, ஒண்ணுமே
சொல்லவே இல்லை பாருங்க. அவன் பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டான். அந்த பெண்களுக்கு இருக்கிற பவர் பாருங்க. ஒரு கண் அசைவில் புருஷன் முதற்கொண்டு கடைசி புள்ள வரைக்கும் எல்லாம் கீழ்ப்படியும் பாருங்க. கரெக்டா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒன்னும் சத்தம் போட வேண்டியதில்லை, மசில் காமிக்க வேண்டியதில்லை. பலவீன பாண்டம் அது இதுன்றாங்களா, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பலவீனமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அங்கதான் ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஒரு கண் அசைவில் எல்லாம் கரெக்டா வேலை நடக்கும். அப்ப பாருங்க இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க. புசிக்க கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உட்காருன்னா படுத்துருவான் போல இருக்கு. அவ்வளவு கீழ்ப்படிதல், அவ்வளவு ஓவர் கீழ்ப்படிதல் இருக்கான். சாப்பிட்டு போட்டான். சாப்பிட்டு போட்ட உடனே என்ன ஆச்சு? மனு வர்க்கமே பாவத்தில் விழுந்து. அதனால பின்னால் அதை பற்றி ஒரு காமெண்ட்ரி மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே, ஒரு மனிதனுடைய மீறுதல்னாலே பாவமும், பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்து இப்பொழுது மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டிருக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுடைய மீறுதல்னாலே பாவம் பிரவேசித்தது. ஆனா ஒருத்தர் கேட்கிறாருன்ட்ட, அது எப்படி பிரதர் சொல்லலாம்? அந்த அம்மாவுடைய மீறுதல்னால தானே. இல்ல, இவனை தான் அக்கௌண்டபிள் ஆக்குறாரு அவரு. இவன்கிட்ட தான் கணக்கு கேட்கிறாரு. ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால அவனை தான் கேட்கிறாரு. ஏன்னா அவன்கிட்ட தான் சொன்னாரு காத்துக்கொள்ளுன்னு. அவன்கிட்ட தான் ஒப்படைச்சாரு. இதெல்லாம் மனைவி இன்க்ளூடட் அவன்கிட்ட தான் ஒப்படைச்சாரு. இவன் தான் இன்சார்ஜ், இவன் தான் பாத்துக்கணும். இவன் பாத்துக்காம விட்டான். அதனால அந்த அம்மா தப்பு செஞ்சாலும் பழி யார் மேல வருது? ஒரு மனுஷனுடைய மீறுதல்னாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்து பாவத்தின் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்று வேதவாசனம் சொல்லுது, ரோமர் 5:12. அப்படி பாவம் உள்ள பிரவேசிச்சு பாருங்க. இதுல ஒரு கீ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவம் பிரவேசித்த உடனே எப்படி பிரவேசித்தது பாருங்க. எல்லாம் வார்த்தையில தான் இருக்குது. அதான் காமிக்க விரும்புறேன். கடவுள் தம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே சாகவே சாவான்னு சொல்லியிருக்காரு. பிசாசு சொல்றான், கர்த்தர் அப்படியா சொன்னாரு அப்படின்னு போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி, சாப்பிடலாம் பரவாயில்ல, கர்த்தர் அப்படி சொல்ல, அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இப்படின்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணி இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற நிலைக்கு கொண்டு கடைசியில இவ என்ன பண்ணிட்டா, கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டு அதை செய்யாம இந்த பிசாசு சொன்ன வார்த்தையின்படி எடுத்து சாப்பிட்டு விட்டார். நடந்தது வேற ஒண்ணும் இல்லை. சாராய கடையில் போய் சாராயம் குடிச்சானாங்க கிடையாது, திருடினானா கொலை பண்ணானா ஒண்ணும் பண்ணல. அப்படிப்பட்ட பாவம்லாம் ஒண்ணும் சொல்லி இவன் பண்ண பாவமே என்ன? பாவத்தினுடைய வேற எங்க இருக்குது பாருங்க. கடவுள் ஒன்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் சொன்னதை மீறிட்டு பிசாசு சொன்னதை எடுத்துக்கொண்டான். அங்கதான் மாற்றம் ஏற்பட்டது. வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய பாவம் எதுவுமே செய்யல. கடவுள் சொன்னதை மீறி, அதுதான் பாவம். கடவுள் ஒன்ன சொல்லி இருக்காரு, அதை எடுத்துக்கொள்ளாம என்ன பண்ணிட்டான்? பிசாசு சொன்னதை எடுத்துக்கொண்டாகி விட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு நாள் யார் ஆண்டவரா இருந்தது? கடவுள் தான் ஆண்டவரா இருந்தது. இப்ப பிசாசு சொன்னதுக்கு இவன் கீழ்ப்படிஞ்ச உடனே, இவங்க கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவரை மாறிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? முன்ன ஆண்டவர், கடவுள் ஆண்டவரா இருந்தாரு, இப்போ பிசாசு இவர்களுக்கு ஆண்டவர் ஆயிட்டான். எப்படி இதுல மாற்றம் உண்டானது? எப்படி அவர் ஆண்டவரா இருந்தது இப்ப பிசாசு ஆண்டவரா மாறினா இவங்களுக்கு? எப்படின்னா வார்த்தை தான் அங்கேயும். அவர் எப்படி ஆண்டவரா இருந்தாரு? அவர் சொன்னதை இவன் செய்த வரைக்கும் அவர் ஆண்டவர். ஹலோ, வேற எப்படி ஆண்டவர்? அவர் சொன்னதுக்கு இவன் கீழ்ப்படிஞ்ச அன்னைக்கு வரைக்கும் அவர் ஆண்டவர். என்னைக்கு கீழ்ப்படியாத போனானோ, யாருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ அந்த அவருக்கு தான் இவன் கீழ்பட்டிருக்கிறான். ரோமர்ல அதை பற்றி சொல்லும்போது சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச வரைக்கும் கடவுள் ஆண்டவரா இருக்கிறாரு. இவன் பிசாசின் வார்த்தைகள் கீழ்ப்படிஞ்ச உடனே நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப சாதாரண காரியம். என்னங்க அவர் சொன்னதை விட்டு இவன் சொன்னது செய்தான், அவ்வளவுதான், இதுல என்ன பெரிய பாவம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதுலதான் இருக்குது விஷயமே. அவர் இவனுக்கு பராமரித்து பாதுகாத்து இவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு குறைவும் இல்லாமல் வச்சிட்டு இருந்த ஆண்டவர். ஆண்டவர்னா லார்டுனா தான். லார்டுனா என்ன? பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல வருது பாருங்க, சாராள் தன்னுடைய கணவனை ஆண்டவரே என்று அழைத்தாலாம். அந்த வசனம் நிறைய ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆம்பளை சொல்றாரு என்கிட்ட, பாருங்க 1 பேதுரு 3 கொஞ்சம் மனைவிக்கு சொல்லுங்க பிரதர், சாராள் ஆண்டவரே அழைத்தாரா இல்லையா, இவன் என்னன்னு கூப்பிடுறான்னு கேளுங்க அப்படின்னாரு. நான் சொன்ன, முதல்ல ஆண்டவர்னா அர்த்தம் தெரியுமான்னு. ஆண்டவர்னா என்ன? ரெண்ட் பே பண்றவர், சாப்பாடு கொடுக்கிறவர், புடவை வாங்கி கொடுக்கிறவர், செருப்பு வாங்கி கொடுக்கிறவர், நகை வாங்கி கொடுக்கிறவர், வேண்டிய காசெல்லாம் கொடுக்கிறவர், எல்லா காரியத்தையும் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். அவர் தான் ஆண்டவர்.
இதெல்லாம் கரெக்டா பண்ணா ஆண்டவர் ஆயிடலாம் பிரதர். சும்மா ஆண்டவர்னு கூப்பிடு இது என்ன டைட்டிலா? இது நாளையிலேருந்து நான் ஆண்டவர்னு கூப்பிடு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரா இருக்கணும். அவர் ஆண்டவரா இருந்தாரு பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு, இவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் தான் ஆண்டவர். ஆண்டவர்னா அவருடைய மேஜையில இருந்தா சாப்பாடு வருது. அப்படிதானே வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம அவருடைய மேஜையில நாம் சாப்பிடுறோம், அவருடைய பந்தியில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவருடைய பொக்கிஷ சாலையில இருந்தா நமக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. குறைவில்லாமல் நமக்கு சப்ளை வந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் அவர் ஆண்டவர். இப்ப அந்த ஆண்டவரா இல்லை இப்ப இவனுக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தை அவன் மீறினபடினால, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டானோ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் இப்ப அவனுக்கு ஆண்டவர் ஆயிட்டாரு. இப்ப பிசாசு அவனுக்கு ஆண்டவர் ஆயிட்டான். இப்ப கவனிங்க, பிசாசும் ஆண்டவர் ஹலோ ஒரு விதத்துல. எப்படி? அவனும் ப்ரொவைடர் தான். என்ன ப்ரொவைட் பண்றான்? தரித்திரத்தை ப்ரொவைட் பண்றான், வறுமையை, இல்லாமை, குறைச்சலை, தாழ்ச்சியை, வியாதியை ப்ரொவைட் பண்றான். இதுவரைக்கும் இல்லாத நோய், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில் வர வைக்கிறான். மரணத்தை ப்ரொவைட் பண்றான். இதுவரை இல்லாத எல்லா தீமைகளையும் உள்ள அனுமதிக்கிறான். இவன் ப்ரொவிஷன் வேற மாதிரி இருக்கு பாருங்க. இவன் ஒரு கெட்ட ஒரு ஆண்டவர். இவன் ஒரு மனுஷன் ஆண்டு கொண்டான்னா, இவன் ஒருத்தர் மேல அதிகாரம் செலுத்தினான்னா, இவன் ஆண்டவனா யார் மேல இருக்கிறானோ அவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஏன்னு சொன்னா இவன் எல்லா தீமைகளையும் கொண்டு வந்து அவள் மேல வைக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆண்டவர் போய் இப்ப இந்த பிசாசு இவனுக்கு ஆண்டவன் ஆயிட்டதுனால இந்த பிசாசனுடைய சப்ளை எல்லாம் இங்க நடக்குது. வியாதி, நோய், துன்பம், கஷ்டம், வறுமை, இல்லாமை, தரித்திரம், நெத்தி வேர்வை சிந்தி சாப்பிடுற நிலை, கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிற ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்க்கையே மாறிவிட்டது. இருக்கீங்களா? இந்த நிலையிலிருந்து இப்படி மாறினதுக்கு என்ன கீ? என்ன அதனுடைய காரணமே? என்ன? வார்த்தை தான். அவர் ஒண்ணு சொன்னாரு, அதை எடுத்துக்கொள்ளாம இவன் ஒண்ணு சொன்னான், இதை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குதுன்னு. ஆண்டவர் வார்த்தையினாலதான் ஆளுகிறார். அவர் சொல்றார், இந்த மரத்தின் கனியை நீ புசியாதிருக்கும் கடவாய், இதை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவ. அவ்வளவுதான் அவருடைய ஆட்சி. அதான் அவருடைய ஆண்டவர் வந்து எப்படி ஆளுகிறார்? ராஜாவுடைய வார்த்தை. அந்த ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ராஜா வந்து வார்த்தையினாலதான் ஆளுகிறவர். அந்த வார்த்தையை கேட்காதபடி கெடுத்தான் பாருங்க. கேட்காதபடி கெடுத்து இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்தான். கடைசியில பிளேட்டே மாறிடுச்சு, கதையே மாறிடுச்சு, எல்லாம் வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ வந்து நல்ல ஆண்டவராய் அவர் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இவன் கெட்ட ஆண்டவனாய் இருந்து இவன் எல்லா தீமைகளையும் இவர்களுக்கு தாராளமாக வழங்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு ஜனங்க கேட்கறாங்க, என்னங்க கடவுள் எங்கெங்க இருக்கிறாரு? அது ஏன்னா நம்முடைய முப்பாட்டனாகி ஆதாம் கடவுளை மாத்திட்டான். கடவுளை வேணாம்னு சொல்லிட்டு பிசாசை கொண்டு வந்து கடவுளுடைய இடத்துல உட்கார வச்சு அவரை பிசாசை கடவுளாக்கி விட்டான். ஆகவேதான் இன்றைக்கு இந்த உலகம் இப்படி இருக்கிறது. எல்லா குறைகளும் இருக்கிறது, எல்லா தரித்திரமும் இருக்கிறது, எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த உலகத்துல நிறைந்து இருக்கிறது. காரணம், கடவுள் இந்த உலகத்தை உண்டு பண்ணதுனால இல்ல, அவர் நல்ல உலகத்தை உண்டு பண்ணாரு. இதை கெடுத்தது வந்து மனிதனுடைய பாவம். பிசாசு வந்து ஆண்டு கொள்வதற்கு வழிவகுத்தது. இதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறது. ஆரோக்கியமா வாழுகிறது போல, நீடிய காலம் வாழுகிறது போல, கடவுளுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறது போல ஒரு படம் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவர் ரெண்டு தேவைகள் எல்லாம் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு பிலிப்பியர் 4:19 சொல்லுது இல்லையா? அதை நான் சொல்லும் போது என்ன ஆகுறது? எனக்குள்ள ஒரு படம் உண்டாயிடுது. என்ன படம்? தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு குறைவில்லாத எந்த தேவையும் அற்ற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக என்னை நான் காண ஆரம்பித்து விடுகிறேன். அனைத்தையும் மறுடிடோ எனக்கென தந்திடோ, பலக்கரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே. அனைத்தையும் மறுடிடோ எனக்கென தந்திடோ, பலக்கரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே.
அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, பல கரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, பல கரம் என்னை உயர்த்திடோ. செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். செட்டை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடும், பல கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடும், பல கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே. சிலுவையில் எந்த நோய்களை அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, பல கரம் என்னை உயர்த்திடோ என் தேவனே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, பல கரம் என்னை உயர்த்திடோ. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, அலைகளையும் பதறாக்குவே. தேவனால் பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே. தேவனால் பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே, மலைகளையும் பதறாக்குவே. தேவனால் பிறந்தவர் எவருமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே, என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ, பல கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பல கரம் என்னை உயர்த்திடும்.